ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேமினாகிய ஏசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக ஏற்படுத்தினேன். ஊழியக்காரனை அனுப்பி சொல்கிறாரு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சவுலை ஏற்கனவே ராஜாவாக நான் என்ன பண்ணேன், ஏற்படுத்தினேன். அவன் எனக்கு விரோதமாகவே செஞ்சிட்ருக்கான். அவனை எதுக்கு நான் கூப்பிட்டேன், எதுக்கு அழைச்சேன் அப்படின்னா, என் விருப்பத்தை நிறைவேற்றுவதுக்கு, நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வதுக்கு தான் என்ன பண்ணேன், அவனை அழைச்சேன். ஆனால் என்ன அப்படின்னா, எப்போதுமே எனக்கு என்ன பண்ணுறான், விரோதமாகவே செஞ்சிட்ருக்கான். அதை தான் போன வாரம் பார்த்தா, அதை போயிட்டு இதை போகிறதுக்கு முன்னாக்க கொஞ்சம் சவுளுடைய வாழ்க்கை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ சவுளுடைய வாழ்க்கையிலே அங்கே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனை அழகாக அவனுடைய பென்யமீன் கோத்திரத்திலேருந்து கர்த்தர் கொண்டு வர்றார். பென்யமீன் கோத்திரமே இருக்கிற கோத்திரத்தில் சின்ன கோத்திரமா, அந்த கோத்திரத்திலேருந்து கர்த்தர் அழகாக அழைத்து ராஜாவாக என்ன பண்ணியிருக்கிறார், கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட உயர்வு பார்த்தீங்களா? தேவபிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுவே கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு உயர்வு தான். அதனால் எப்போதுமே கர்த்தர் நம்ம மகிமைப்படுத்தணும். கர்த்தாவே, எனக்கு இந்த வேலையெல்லாம் நீங்கள் கொடுத்ததெல்லாம் உங்கள் கிருபை. இன்றைக்கி எத்தனை பேத்துக்கு இந்த வேலையெல்லாம் கிடைக்கல, ஆனால் நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இன்னும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன உயர்த்துவீங்க, இன்னும் என்ன பண்ணுவீங்க, என்ன மேன்மைப்படுத்துவீங்க. ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த வேலையை கொடுத்துருப்பீங்கன்னா எல்லாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற, உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற. ஹல்லேலூயா. தேவ விருப்பம்னு அந்த இடத்துல வரும்போதே பார்த்தீங்கன்னா சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தேவ விருப்பம் அப்படின்னா அப்போ என் வாழ்க்கையில் ஒன்றுமே அப்படி இல்லை. தேவ விருப்பத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை இருக்குது. நீங்கள் நல்ல வீட்டில் இருப்பது தேவ விருப்பம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றது தேவ விருப்பம். ஏன்னா இதை போகும்போது எல்லாரும் தேவ விருப்பம்னா, நான்லாம் கிழிஞ்ச பையோட கிழிஞ்ச சட்டையோடு இருந்துட்டு சின்ன ஒரு வீட்டில் இருந்துட்டு நான் எல்லாமே கர்த்தருக்கு அள்ளி கொடுக்கணும், அதுதான் தேவ விருப்பம். அப்படி இல்லை. தேவ விருப்பம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வாழ்வில் நீ எல்லாவற்றையும் பெற்று அனுபவிப்பதுமே தேவனுடைய விருப்பம் தான். அதையும் கர்த்தர் என்ன பண்ணுறார், எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குறார். அதே சமயத்தில் கர்த்தருடைய காரியங்களிலும் நாம் இடைப்படணும், பங்கு கொள்ளணும், எல்லாவற்றையும் செய்யணும் என்பதையும் கர்த்தர் விரும்புகிறார். வெறும் பணம் மாத்திரமல்ல, உங்களையும் முழுமையாக அர்ப்பணிக்கணும். கர்த்தருடைய செயல்களை அநேகருக்கு அறிவிக்கணும், கர்த்தருடைய காரியங்களை அநேகருக்கு சொல்லணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்ல, கர்த்தாவே, முற்றிலுமாய் விருப்பத்துக்கு ஒப்படைக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே கவனம் செலுத்தி பாருங்களேன். நீங்கள் கீழே இருக்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கை மேன்மையாக தான் இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தாமல் என்னை மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம் அப்படின்னு இருந்தாவே கீழே சரிஞ்சிக்கிட்டே போவீங்க. கர்த்தருடைய விருப்பம் அப்படின்னு நீங்கள் பார்த்தாவே உங்கள் வாழ்க்கையும் மேன்மை அடையும், உயரும். ஆகையினால் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது நமக்கு நல்லது தான், நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. எல்லா விதத்துலேயும் நம்ம நல்லா இருப்போம். ஆமென். அப்போ பாருங்கள், தேவன் அழகா சவுலை என்ன பண்ணுறார், கூப்பிட்டு அழைத்து அவனை ராஜாவாக தூக்கி வைக்கிறார். ஏன்னா அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற. அவன் என்ன பண்ணுறான், தேவ விருப்பத்தை நிறைவேற்றலை. கர்த்தர் என்ன பண்ணார், அமலேக்கிட்ட போய் அழிச்சிருப்பான். இந்த பட்டணத்தில் ஒன்றும் கூட என்ன பண்ணக்கூடாது, நீ எடுத்து வரக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அவனும் என்ன பண்ணுறான், முதல் தரமான ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்து என்ன பண்ணுறான், வச்சுருக்கான் பாருங்கள். அப்போது கர்த்தருக்கு இன்னும் மிகுந்த கோபத்தை உண்டாக்குறான் பாருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஒபே பண்ணணும். நம்ம அதுக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டு நம்ம கர்த்தர்கிட்ட நியாயத்துவப்படுத்தக்கூடாது பல காரியங்களை. இங்கே பண்ணான்றது போன வாரம் பார்த்தோம். என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சாமுவேல் வராரு, கர்த்தருடைய கடை வாழ்த்துறாரு. சவுலு வாழ்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய விருப்பத்தை நல்லா நிறைவேற்றிட்டேன். முழுமையாக நிறைவேற்றினாரா? இல்லை. கர்த்தருடைய விருப்பம் என்னவா, எதுவுமே மிச்சம் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் டோட்டலி அழிச்சிடணும், எதுவுமே தொடக்கூடாதுன்னு. இவன் என்ன பண்ணுறான், பண ஆசை விடலை பாருங்கள். முதல் தரமான ஆடு மாடெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கான் பாருங்கள். கடவுளுக்கு தெரியாதா, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு தெரியாதா? கர்த்தருடைய ஊழியக்காரன் இடத்துல கடவுள் என்ன பண்ணுறாரு, பேசினார் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, சவுல் எப்போதுமே எனக்கு துக்கத்தை உண்டாக்க முடியாத காரியத்தை தான் செய்கிறான், அவனை நான் என்ன பண்ணுறேன், புறம்பே தள்ளிட்டேன். ராஜ பதவியிலிருந்து அவனை புறம்பே தள்ளிட்டேன். ஆண்டவர் எப்போயே புறம்பே தள்ளிட்டார். ஆனாலும் கொஞ்சம் காலம் ராஜாவாக இருந்தான், ஆனால் செத்த ராஜாவாக இருந்தான். நிறைய நேரம் சில பேர் கர்த்தரை விட்டே புறம்பே இருப்பாங்க பாருங்கள். ஆனால் கர்த்தரோடு இருக்கிற மாதிரி தெரியும், கர்த்தரோடே இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏமாத்து வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையிலே பல கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, வெளியே பார்க்கும்போது அப்படியே சர்ச்சுக்கு போகிற மாதிரி, நல்லா கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மரித்த வாழ்வை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய காரியத்தை விட்டு இவங்க புறம்பே இருப்பாங்க. அதான் மேட்ரு. கர்த்தருடைய விருப்பத்தை விட்டு இவங்க ஒரு காரியத்தில் புறம்பே இருப்பாங்க. புறம்பே இருந்துக்கிட்டே கர்த்தரை என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை அழகாக பேசுவாங்க. ஒருத்தர் அப்படி தான் பேசினார் பாருங்க. வாட்ஸ்அப்பில் சொன்னேன், எப்பா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்துக்கிட்டு நீ தேவ வார்த்தையை பேசுகிறேன்னா முதல் ஸ்டாப் பண்ணு.
எதுக்கு என்கிட்ட தேவ வார்த்தையை பேசுகிறேன்? எதுக்கு நான் உனக்கு சொல்லணும் கர்த்தருடைய வார்த்தையை? உன் வாழ்க்கை முழுவதும் என்னவா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்துட்டு இவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறாரா என்கிட்ட? நீ முதல்ல என்ன பண்ணு, உன் வாழ்க்கையை சரிப்படுத்து. நீ முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணு, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசு. அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி தான் நிறைய பேர் நிலைமைகள் என்னென்னா, கர்த்தரோடைய அதிகமாக இருக்க மாட்டாங்க, ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தரோடு இருக்கிற மாதிரி வெளியே என்ன பண்ணுவாங்க, காமிச்சிக்கிடுவாங்க. நானும் கர்த்தருடைய பிள்ளை தான், நானும் கர்த்தருடைய தாசன் தான், நானும் கடவுளை இப்படிலாம் கும்புறேன், எனக்குன்னு பிரசங்கெல்லாம் தெரியும், எனக்கு வார்த்தைனா தெரியும். இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க பாருங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி இருக்கீங்களா? கர்த்தருடைய காரியங்களே புறம்பே இருந்துட்டு நீங்கள் கர்த்தரோடு இருக்கிற மாதிரி நீங்களே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஆகையால் தான் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, நிற்கிறேன்னு சொல்லி விழுந்து கிடக்கிற. நிற்கிறியா, விழுந்திருக்கியா? அப்போ விழுந்தேன்னா எந்திரிக்க பாரு. நீ விழுந்துட்டு நிற்கிறேன்ற மாதிரி பொய் பேசாத. உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பாரு. நான் எப்படி இருக்கிறேன்? ஓ ஆண்டவரே, என்னை மன்னியும், இதோ உன் இடத்தில் நெருங்கி வருகிறேன். கர்த்தாவே, என்னுடைய சுய விருப்பத்தை எல்லாம் கழட்டி போடுகிறேன். அநேக என்னுடைய சுயமான விருப்பங்கள் நான் தேர்ந்தெடுத்து நான் போகிற பாதைகள்லாம் அதை அழிக்கும் காரணிகளாகவே இருக்கிறது. ஒன்றை விளங்கி கொள்ளுங்க, நாம் எடுக்கிற அநேக விருப்பங்கள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும் பாருங்கள். நான் இப்போ சொன்ன அநேக சாட்சிகளை என் ஊழியத்தில் சொல்லலாம். எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி, அதில் முக்கால்வாசி இந்த லேடிஸ் பாருங்கள், நிறையா காரியங்களை பார்த்திங்கன்னா தப்பான முடிவுகளை எடுத்து தவறான காரியத்தை போயிட்டு அன்றைக்கி அது சந்தோஷம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். அடுத்த கடை போகும்போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி. ஒரு சகோதரி இப்படி தான் பாருங்கள், என்னென்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கணவருக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பையனோட ஒரு அஃபேர், அந்த பையனோட நெருங்கி இருந்து அந்த பையன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் வச்சு எல்லாம் பிடிச்சி அவங்க இருந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டான், எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறான், பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த பிளாக்மெயிலில் தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிருக்க மாட்டிகிட்டு இருக்காங்க. நீ நான் சொல்கிற மாதிரி செய்யணும், பணம் என்ன பண்ணணும், சம்பாதிச்சு கொடுக்கணும், நான் கேட்கும் போதெல்லாம் நீ தரணும், தரலை அப்படின்னா உன்னை என்ன பண்ணிடுவேன், இங்கே மாட்டிடுவேன், அங்கே மாட்டி கொடுத்துருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பாஸ்டர் ஒருத்தன் இது பண்ணி என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு. சும்மா இதை கூட பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். நீ என்கிட்ட அப்படியே மேலே மேப்பூச்சாவே பேசாத, நீ தப்பு பண்ணியிருக்க, அவனோட தப்பு பண்ண விஷயத்தை வச்சு என்ன பண்ணுறான், இந்த காரியங்கள்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் உண்மையை உடச்சி பேசிச்சு. முதல்ல கணவனுக்கு விரோதமாக நீ துரோகம் பண்ணலாமா, அதுக்கு சொல்லுது பாருங்கள் அந்த லேடி, என் கணவன் மாத்திரம் இப்படி இல்லையா, அவர் இப்படித்தானே, அவரும் இதில் பண்ணார்ல, அவர் எப்படி இருக்கட்டும், நீ எப்படி இருக்கிற, அதை தான் கர்த்தர் கேட்குறார். அவங்க அப்படி இருக்கிறனால நீ அவங்களால வாழ்க்கையை மாற்றிக்கிற போப்புறேன். இப்போ அவன் வந்து நரகத்துக்கு தள்ள போப்புறேன், இப்போ நீ போறியான்னு கேட்பார். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நரகத்துக்கு தள்ளுறேன், அவன் செஞ்சதுக்கு நரகத்துக்கு தள்ளுறேன், அப்போ உடனே எங்கே தான் தள்ளணும் நீ? அப்போ சொல்லுவ, இவன் பண்ணதுனால தான் இப்படி பண்ணேன். ஆதாம் சொன்னான் பார்த்தீங்களா, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய், நான் புசிக்கக்கூடாதுன்ற சொன்னால் கனியை நீ புசிச்சியான்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, என்ன சொல்கிறான், தப்பை ஒத்துக்கணும், ஆமாம் நான் தான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ண தெரியுமா, நீ தந்த ஸ்திரீயானவள், நீங்கள் கொடுத்தீங்களே பொண்டாட்டியை, நானா கேட்டேன், பொண்டாட்டியை நீங்களே கொடுத்தீங்களே, இந்த பொண்டாட்டியால் தான் நான் என்ன பண்ணேன், தப்பு செஞ்சேன். இன்றைக்கும் அப்படி தான் பாருங்கள், ஏன்னா அடுத்த மேலே கையை காமிக்கிறது, இவரால் தான் அந்த தப்பு செஞ்சேன், இவனால் தான் அப்படி தப்பு செஞ்சேன். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க என்கிட்ட, நான் வந்து இவங்களால தான் இந்த மாதிரிலாம் போக ஆரம்பித்தேன், இவர் தான் இப்படி பண்ணார், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். நான் சொன்னேன், காரணம் காட்டாத, உனக்குள்ளேயும் அந்த விருப்பம் இருந்துட்டேன், சைடு கேப்பில் என்ன பண்ணிட்டேன், கரெக்ட் பண்ணிட்டேன். நீ ஒரு ரூடை போட்டால் அவன் வேறு ஒரு ரூடை போடுறான். தேவனை விலகி கொள்ளுங்கள். அப்போது என்னை இப்போ பிளாக்மெயில் பண்ணுறான், பணம் வந்து கேட்குறான், நீ இப்போ வரலன்னா உன்னை இப்படி காட்டி கொடுத்துருவேன், இப்படி பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். பாஸ்டர் இதுதான் நீங்கள் சொன்ன உண்மை தான். நான் சொன்னேன், தப்பை முதல்ல நீ என்ன பண்ணிக்கோ, ஒத்துக்கோ. நீ என்கிட்டே இப்படியே பேசுறதெல்லாம் ஒன்றாக போகிறதில்ல, நான் கடவுளா என்ன, கடவுள் வழியை காமிக்கிறேன். நீ என்கிட்டே இப்படி சுற்றுறேன்னா கத்தட்டி அப்படி தான் போய் பேசுவேன். கத்தட்ட அப்படி பேசுறவங்கள கண்டா கத்தருக்கு பிடிக்காது. உண்மையை ஒத்துக்கிறவங்கள கத்தர் மன்னிப்பார். அங்கேயும் போய் பொய்யும் பிராடும் இவங்களால தான் தப்பு செஞ்சேன், எனக்கு கணவர் சரியில்லை, எனக்கு வந்து பொண்டாட்டி சரியில்லை, இப்படி பேசுறதில்ல. இன்றைக்கி நிறைய பேர் அதையும் பண்ணுறான் தெரியுமா. கிறிஸ்தவத்தில் போய் ஜெபம் பண்ணியா அப்படின்னா, போய் பாவரிக்க போய் செய்யானா என்ன பண்ணுவான், நான் அந்த பாவம் செஞ்சது காரணம் இவங்க, என் புருஷன் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க. கத்தரும் மன்னிக்கிறதே கிடையாது பாருங்க. கத்தருக்கு இன்னும் கோபத்தை தான் ஊட்டுறோம் நம்ம. அப்படி இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியத்தை தவறு செய்தீங்கன்னா உடனே மன்னிப்பு கேட்க பழகுங்க. இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம், நீங்கள் எங்கே வேலை பார்க்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் வாழலாம். இந்த கெட்ட ஸ்பாவம் நீக்கிடணும். அது வந்து ஒரு பொல்லாத ஸ்பாவம். அது இன்னும் மனிதர்களுக்கு கோபத்தை ஊட்டும். நீங்கள் இப்படி பேச நம்ம ஒரு தப்பை செஞ்சுட்டு நான் தப்பு தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் உங்களை மன்னிச்சிடுவாங்க.
உங்கள் மேலே திருப்பி இருக்க அன்புக்கு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் உங்கள் தப்பை நியாயத்துவப்படுத்தி மற்றவர்களை குற்றப்படுத்தணும் நீங்கள் நினைக்கும் போது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை மோசமாக போயிடும். கடவுளே உங்களுக்கு உதவ முடியாது. எத்தனை பேர் புரியுது? இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்காதீங்க. இதை சொல்கிறேன் நான் சத்தியத்தெல்லாம். ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் உட்காந்து கடவுள்கிட்ட நியாயத்துவப்படுத்தி இருக்கான், இன்னும் பாவ மன்னிப்பு பெறலை. கர்த்தர் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கவே இல்லை. ஏன்னா இவங்க போய் எப்படி போய் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க? அங்கே போய் உட்காந்து இவரால் தான் நான் தப்பு செஞ்சேன், இந்த மனுஷனால தான் தப்பு செஞ்சேன். இப்போ நேராக கூப்பிட்டு கேட்டால் என்ன ஆகும்? நான் சொன்னேன் அதோ பிரதர் இந்த மாதிரி விஷயம் பிரதர், இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் நேராக இழுத்து பிடிச்சி கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? தப்பை கூட ஒத்துக்குருவாங்க. ஆனால் எப்படி ஒத்துக்குருவாங்க? இந்த மாதிரி பண்ணது காரணம் நானா, இந்த ஆளுதேன் அப்படி சொல்லுவாங்க. தயவுசெய்து கேட்காதீங்க, வேண்டாம், விட்டுருங்க. தேவபிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி சுபாவத்தில் இருப்பீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய வழியை காண்பிக்கிறேன். கர்த்தர் எப்படிப்பட்ட பாவத்தை மன்னிக்கிறார்னா, உண்மையை ஒத்துக்களுடைய பாவத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். ஆண்டவரே நான் தான் தப்பு செஞ்சேன், நான் தான் துரோகம் பண்ணேன், என்கிட்ட அந்த விருப்பம் இருந்தது, நான் தவறு செஞ்சேன் ஆண்டவன் சொன்னால் என்ன பண்ணுவார்? மன்னிப்பார். இவங்களால தான் இன்றைக்கி ஒரு சில விஷயம் கூட நான் நேரடியாக கூட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அழகாக காரணங்கள் அடுக்கி வச்சுருப்பீங்க. பாஸ்டர் ரைட் தான் பாஸ்டர், நீங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லலாம் கேட்குறேன், இல்லை சரிதான், நான் இதனால தான் பாஸ்டர் நான் என்ன பண்ண முடியும்? ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த பாவத்தை தூக்கி எறிந்து விட்டு தேவ சமூகத்துக்கு முன்பாக கர்த்தாவே பாருங்கள், நான் இந்த கற்றுக் கொடுக்குறவங்க சத்தியம் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். மற்றவங்களாம் வேறு மாதிரி ஏதோ மன்னிப்பு கேள்விச்சுட்டு விட்டுருவான், நீங்கள் பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னா அக்கிரமான சுபாவத்தை அவங்க பிரித்து காட்ட மாட்டாங்க. இன்றைக்கி உங்களை நான் பிரித்து காட்டுறேன், தனித்து காட்டுறேன் எதை கர்த்தர் விரும்புவார் அப்படின்ட்டு. அப்போது தேவன் இடத்துல வரும்போது என்ன பண்ணணும்? நான் தான். அப்போ ஆதாம் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும்? நான் தான் பாவம் செஞ்சேன்னு சொல்லியிருக்கணும். இப்போ இவன் என்ன பண்ணுறான்? நீ தந்த ஸ்திரீலாம் கடவுளே குறை சொல்கிறான். இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு கடவுளையும் சொல்லிடுவாங்க. என்ன உங்களால் தான் தேவ பிள்ளைகளை அப்படி இல்லை, உங்களால் இல்லை, நான் பண்ணது தப்பு. சொல்லுங்கள், நான் தப்பு தான் ஆண்டவரே, தவறு தான் ஆண்டவரே. ஆண்டவரே ஏன் தப்பை நான் உண்மையாக ஒத்துக்கிருவேன், அடுத்தவங்களை குற்றப்படுத்த மாட்டேன், பழி சாட்ட மாட்டேன், அடுத்தவங்க மேலே குறை சொல்ல மாட்டேன், நானே என்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறேன். இப்படி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு சமாதானம் வந்துடும். இப்படி ஆண்டுகிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன தெரியுமா? கர்த்தர் அப்போ தான் உங்கள் மேலே என்ன இறங்குவா. கர்த்தருடைய இரக்கம் அருவியை போல் கடந்து வரும், மலை போல் உங்களுடைய இருதயத்தில் பாய்ந்து வரும். கர்த்தருடைய இரக்கம், கர்த்தர் இறங்குவா. கர்த்தர் நீங்கள் பாவம் செய்யும்போது அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் மன்னிக்க தயை பெருத்தவர். இந்த மாதிரி கடவுளை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன தவறு செஞ்சாலும் ஈட்டியை வச்சு இதை வச்சு உங்களுக்கு ஒரு கழுத்தில் ஒரு போடு போட்டுரும். ஆனால் இவரோ என்ன பண்ணுறாரா? மன்னிக்கிறார். ஏன்னா இவர் தானே ஒரிஜினல் டேடி, உங்கள் உண்மையான தகப்பன். எவ்வளோ நீங்கள் தப்பு செஞ்சாலும் அப்பனவே அடித்து மிதித்து வச்சா கூட அப்பன்னு ஆத்தவன் என்ன தான் பண்ணுறாங்க? பிள்ளைய என் பிள்ளை தான் என்ன பண்ணுறது, மன்னிச்சு விட்டுருங்க சார், என் பிள்ளைய அடிச்சிடாதீங்க சார். போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்களா இல்லையா? கோவம் வரும், என்ன வரும்? இவ்வளோ இது பண்ணியிருக்கேன், போலீஸை திட்டுவாங்க. ஏமா நீ வந்து அப்புறம் சொல்லவும் செய்கிற, அப்புறம் அடிக்கக்கூடாது வேற சொல்லுவாங்க. பெத்த பாசம். நான் சொல்லுகிறேன், அந்த மாதிரி தகப்பன் தான் ஆண்டவர், அதை காட்டிலும் மேலானவர். அப்போ மற்றதெல்லாம் என்ன பண்ண? நீ தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டிக்கும், தண்டனை நிச்சயம், உடனே ஒரு குத்து. பாம்பெல்லாம் நைட்டு வந்து காமிக்கும், பயங்கரமாக வேலையெல்லாம் பார்க்கும். ஒரு கர்த்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரே நான் தான் தப்பு செஞ்சேன், நான் தான் தவறு செஞ்சேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு போகும்போது என்ன ஆகுது? கர்த்தர் இரக்கமுள்ளவர். அப்போ பாருங்கள், இங்கே இவன் தவறு செஞ்சுருக்கான் பாருங்கள் சவுலு. இப்போ தேவனுடைய ஊழியக்காரன் வந்து பேசும் பொழுது இவன் என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் அழிக்க சொன்னார், ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதெல்லாம் திருட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவன் என்ன பண்ணுறான்? நான் தேவ சித்தத்தை செஞ்சுட்டேன், கரெக்டாக செஞ்சுட்டேன், கர்த்தர் சொன்னபடி செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்? எவ்வளோ ஒரு தெளிவாக சொல்கிறான் பாருங்கள். அப்போ கேட்குறாரு அந்த ஊழியக்காரன், அப்போ ஆடுகள் சத்தம் காதில் கேட்குது, இது என்னப்பான்னு கேட்குறேன். ஏன்னா அவருக்கு மேட்ரு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கர்த்தருடைய சமூகத்திலேருந்து வராரு, கர்த்தர் சொல்லி வராரு, கர்த்தர் இங்கே பேசிட்டாரு சவுல் என்ன செஞ்சுருக்கான்றதை. அப்படி கேட்டு வரவிட்ட போயிட்டு இவன் என்ன பண்ணுறான்? எப்படி பேசுகிறான் பாருங்கள். இப்போ எவ்வளோ கோவம் வரும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் எப்படி பதில், நானாக தான் நல்லா திட்டிருப்பேன், இவர் எப்படி பேசுகிறார் பார்த்தீங்களா? அப்போ ஆடுகள் சத்தம் கேட்குது என் காதில் என்னன்னு. அப்போயாச்சும் ஒரு உண்மையை ஒத்துக்கிறானா பாருங்க. அப்போ என்ன சொல்கிறான்? அந்த தப்பை நியாயத்துவப்படுத்துகிறான் பாருங்க. எப்படி நியாயத்துவப்படுத்துகிறான்? இதெல்லாம் உம்முடைய
தேவனாகிய கர்த்தருக்கு பலியாக கொடுப்பதற்கு எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி பார்த்தீங்களா? சில பேர் தப்பை கண்டுபிடிச்சி பிடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, உனக்காக தான் இந்த மாதிரி தப்பான வழியில் நான் போனேன், உனக்காக தான் நான் சம்பாதிக்கிறதுக்காக. ஒருத்தவங்க அப்படி தான் பண்ணாங்க பாருங்கள். என்னென்னா ராங்கான ரூட். அப்போது பிள்ளைகளுக்கு என்ன கற்றுத்தராங்க? நான் பிள்ளைகிட்ட சொல்லியே தான் அது பண்ணேன். என்ன சொல்லி பண்ணுதான் அந்த அம்மா? நான் தப்பான வழியில் போய் தான் சாப்பாடு போடுறேன், எனக்கு இது இல்லை, நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. நான் கேட்குறேன், நான் சொன்னேங்க, வாங்கம்மா ஒரு காரியம், இன்றைக்கி உங்களை காட்டிலும் கஷ்டப்படுற தாய்மார்கள் கணவர் இல்லாமல் இருக்கிறாங்க, அல்லது கணவர் இருந்தும் கணவர் குடிகாரனா வீட்டுக்கு உதவாதவனா இருக்கக்கூடிய இருக்கிறாங்க. வேலை பார்த்து சம்பாதித்து ஒழுக்கமாய் பிள்ளைகளை வளர்த்தவங்க எத்தனை பேர்? அப்போ அந்த மாதிரி என்ன சொல்லுது, இல்லை நான் இதெல்லாம் இவங்களுக்காகத்தான் சொல்லி நியாயத்துவப்படுத்துது. பாவனை என்ன பண்ண மாட்டுது, ஒத்துக்கிற மாட்டுது. கேட்டால் என்ன பண்ணுறது, உங்களுக்காக தான் இப்படி நிறைய பேர் பேசிட்டு போவாங்க. நீங்கள் கூட உங்களுக்குள்ள சில காரணங்களை வச்சுக்கலாம். நாளைக்கு யாராச்சும் என்னை கேட்டால் கூட ஆமாம் நான் தப்பு பண்ணேன் இந்த இது கூட வந்துடுவாங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்களா, இதுக்காக தான். ஒவ்வொரு காரணம் வச்சுருப்பாங்க பாருங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தவறு அப்படின்னா தவறுன்றதை ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி வெளியே வந்துடணும். ஆனால் அந்த தவறை நியாயத்துவப்படுத்துவதற்கு ஒவ்வொரு காரணம் வைக்காதீங்க. ஒவ்வொரு தவறை செய்யும் போதெல்லாம் அந்த தவறுக்கு பின்னாடி ஒவ்வொரு நியாயத்துவ காரணத்தை அழகாக வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருப்பாங்கன்னா, வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயத்தை மனுஷன் இவங்களுடைய தவறை பார்க்கும்போது கேள்வி கேட்கும்போது கரெக்டான ஆன்சர் கொடுப்பதற்காக. இவங்களுக்கு கரெக்டாக தெரியலாம், கடவுள் ஏற்றுக்குருவாரா? நீங்கள் சொல்லி பாருங்க, உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சமாதானம் கொடுக்குதா? உங்கள் மனதில் சமாதானம் இருக்குதா? உங்கள் மனது உங்களுக்கு ஒத்துழைப்பே தராது. உங்கள் மனது ஒரு மாதிரியா இருக்கும், நீங்கள் ஒரு சைடு இருப்பீங்க. உள்ளேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், உள்ள ஒரு போர் இருக்கும். மனதுக்கும் உங்களுக்கு ஒரு போர். மனது சொல்லுது, தப்பு தவறு, நான் இதுக்காக தான் போனேன்னு. இவன் மனதையே என்ன பண்ணுவான், அடங்க பண்ணுவான், மனசுக்குள்ளே பேசுவான். அதெல்லாம் சரிதான், தப்புலாம் கிடையாது, நான் போனதெல்லாம் நல்லதுக்கு தான் போனேன். தேவப்பிள்ளை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் இந்த சத்தியத்தை இந்த இடத்துல மறுபடியும் முக்கியத்துவப்படுத்துகிறான்னா, உங்களுக்கு தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ளவர். உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆமென். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நியாயத்துவப்படுத்துகிற காரியங்களை தூக்கி எறிஞ்சிருங்க. அதாவது இது உங்களுக்கே தெரியும், பாவம், இந்த வழியெல்லாம் தவறு தப்பு எல்லாமே தெரியும். ஆனால் அந்த தெரிஞ்ச விஷயங்களை நியாயத்துவப்படுத்த நிறுத்திவிட்டு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் எதிர்காலத்தில் எனக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ணும், ரொம்ப எனக்கு ஆபத்தை உண்டாக்கிவிடும். தேவப்பிள்ளைகளே, அந்த பொல்லாத கொடிய காலத்துக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிற விடாதபடிக்கு இப்போயே என்ன பண்ணுங்க, மனம் திரும்பினீங்கன்னா பொல்லாத காலத்துலேருந்து தப்பிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆகையால் கர்த்தர்கிட்ட நியாயத்துவப்படுத்தாதீங்க, கர்த்தரவே குறை சொல்கிற மாதிரி பேசுகிறாதீங்க. நீங்கள் தவறான வழியில் போயிட்டு இதெல்லாம் கர்த்தரை அங்கீகரிப்பார் அப்படின்றாதீங்க. தப்பான வழியில் போயிட்டு சில பேர் காணிக்கையும் அள்ளி போடுவான், அதையும் கர்த்தரை ஏற்றுக்கிற மாட்டார். இங்கே பண்ணால் பார்த்தீங்களா, நான் உன்னை கேட்டேனா அதை எடுத்துகிட்டே வராதன்றேன், நீ என்ன பண்ணுற, அதை போய் எடுத்து வச்சுக்க, திருடி வச்சிருக்கிற, திருட்டுத்தனம் பண்ணி வச்சிருக்கிற. உன்னை நான் திருட சொன்னேனா? தேவப்பிள்ளைகளே விளங்கிக் கொள்ளுங்கள், எடுத்தனா அது தீட்டு, தொடக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார், தேவப்பிள்ளைகளே ஒதுக்குற விஷயங்கள் தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ணிடணும், தொடக்கூடாது, தப்பு, அது உனக்கு சாபமாய் அமையும். இன்னைக்கு சவுலுக்கு அதுதான் சாபமாக அமைஞ்சது. அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுது, பிடுங்கப்பட்டது. ராஜ்யம் பிடுங்கப்பட்டது, கடைசி உயிரே மேலும் மேலும் அவன் பெருக்கிட்டே போகிறான் பாருங்க பாவத்தை. அவன் வாழ்க்கையை இன்னொரு டீப்பாக பார்ப்ப பாருங்க. எத்தனை முறை அவன் என்னென்னமா காரியெல்லாம் செய்கிறான் பார்த்தீங்கன்னா, மோசமாக போய்கிட்டே இருக்கான் பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, இன்னையோட நிறுத்து, ஸ்டாப் பண்ணு, இன்னைக்கு நான் உனக்கு என்ன பண்ண விடுதலை தரேன். ஏன்டா இந்த பாவங்களே உன்னை அழிச்சிரும், நான் உன்னை அழிக்கிறது இல்லை, நீ பண்ணுற பாவம் தான் உன்னை அழிக்கும். ஆகையால் கர்த்தர் சொல்கிற, இந்த பாவ வல்லமிலிருந்தும் ஆண்டவரை ரட்சிக்க வல்லமையுள்ளவர். கர்த்தர் உனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிற வாழ்வை நல்லா வாழ்ந்துரு. உனக்கு என்ன வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கிறாரு, உன்னை எப்படிப்பட்ட பாதையில் கர்த்தர் நடத்துகிறாரு, அதில் முற்றிலுமாக என்ன பண்ணுங்க, அர்ப்பணிங்க, அதில் சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்கள் ஆண்டவரே, அதில் சந்தோஷமாக இருக்கேன். ஆமேன். அப்போ பாருங்கள், சவுல் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணா பாருங்கள். அதனால தான் இங்கே 16 இப்போ வருவோம் பாருங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அங்கே தள்ளிட்டு இப்போ அடுத்த ஆள் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு கொண்டு வர பார்க்குறார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்க தான் செய்வார், எடுக்கவே மாட்டார். நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அப்படி இல்லை, கொடுக்கவும் செய்வார், எடுக்கவும் செய்வார், பிடுங்கவும் செய்வார். இன்றைக்கி ஒருத்தவங்க பெரிய லெவலில் டக்குன்னு உயர்த்திருப்பாங்கன்னு நினைப்பீங்க, திடீர்னு கர்த்தர் நினச்சா அவங்களுக்கு கீழே தள்ளி விட்டுருவார். இவங்கெல்லாம் அங்கே மேலே வருவாங்கன்னு நினைப்போம், டக்குன்னு பார்த்தா அங்கே தூக்கி வச்சுருவார் கர்த்தர். டக்குன்னு என்ன பண்ணிடுவார்,
ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறவர். ஒரே நிமிஷத்தில் எங்கள் வாழ்க்கையில் என்ன போயிடுச்சு, டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இன்ன வரைக்கும் ராஜாவாக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இப்போது டோட்டலி அந்த ராஜ்யத்துக்கு வேறு ஒரு ஆளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நியமிச்சிட்டார் பாருங்க. அப்போ சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்டேன் இன்னொரு ஆளை. தேவனை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மேன்மையை விரும்புகிறீங்களா, அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் கொண்டு போகணும் விரும்புகிறீங்களா, தப்பு இல்லை, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா தப்பான முறையெல்லாம் போய் ஆஃபீஸில் வேலை பார்த்து மேலே இடத்துல வந்து நின்றுருப்பாங்க. நீங்கள் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உண்மையாக இடத்துல வேலை பார்க்குறேன் வைக்கிறேன், நீங்கள் என்னை உயர்த்துங்கன்னு. அடிச்சு தூக்கி கீழே கொண்டு உடனே தூக்கி போயிடுவார் மேலே. ஆமென். கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர்ட்ட கேட்டிங்கன்னா கர்த்தர் தருவார், உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆமென். அப்போ பாருங்க, சொல்கிறார் ஊழியக்கான்ட்ட, போப்பா நான் ஒரு ஆளை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நீ போய் என்ன பண்ண, அவங்கள போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஊழியக்கான சொல்கிறார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அதற்கு கர்த்தர், நீர் காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பதிவிருந்து அழைப்பாயாக, அப்போது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். பாருங்க, சில நேரம் ஆண்டவர் கொஞ்சம் தான் பேசுவார் ஊழியக்காரன்ட்ட, அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது அங்கே அதிகமாக பேசுவார். என் வாழ்க்கையில் அப்படி தான் பாருங்கள், எப்போதுமே வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் வெளிப்படுத்த மாட்டார், கொஞ்சம் காமிப்பார் ஒருத்தனை பற்றி, நீ அந்த ஸ்பாட்டுக்கு போகணுவார் பாருங்க. அப்படி தான் பாருங்க, ஒரு சகோதரிக்காய் ஆண்டவர் ரொம்ப ஜெபிக்க வைத்தார். என்ன சொன்னால், நீ அங்கே போ, அவளுக்கு போய் ஜெபம் பண்ணு அப்படின்னா பாருங்க. நான் அந்த இடத்துல போய் உக்காந்த உடனே அந்நிய பாஷையிலே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பேச வைத்தார். பேசும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க, யார் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி வரிசையாக உணர்ந்துட்டே வரார். எனக்கு அங்கே போகிற வரைக்கும் என்னன்னு தெரியாது, ஜெபிக்க தான் சொன்னார். ஆனால் என்ன விஷயம், என்ன காரியம்னு என்ன பண்ணலை, வெளிப்படுத்தலை. ஒரு சில நேரங்களில் கர்த்தர் என்ன பண்ணுவார், அங்கேயே ஃபுல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சி விடுவார். ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவார், கொஞ்சம் இங்கே போ அப்படின்னு தான் சொல்லுவார். அங்கே போன பிறகு தான் என்ன ஆகும், வெளிப்படும். அதே போல் தான் இங்கே என்ன பண்ணுறாரு, சில விஷயத்தை தான் சொல்கிறார், நீ அங்கே போய் அபிஷேகம் பண்ணுன்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, 3வது வசனம், ஈசாயை பதிவிருத்துக்கு அழைப்பாக, அப்போது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். பல நேரம் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ இதை போய் செய், இதை போய் பண்ணுனா நம்ம நிறையா கேட்போம், என்ன இவர் செய்ய சொல்கிறாரு, ஏன் போ சொல்கிறாரு, எதுக்கும் உணர்த்துறாரு, ஒன்றும் விலக மாட்டுது, எனக்கு அங்கே பார்த்தா சாத்தியக்கூறு இல்லை, அது இல்லை, இது இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், கர்த்தர் சில காரியங்களை உணர்த்துறாரு, கர்த்தர் சில காரியங்களை உங்கள் ஆஃபீஸர்கிட்ட பேச சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் பேசணும். பாருங்கள், இப்படி தான் ஒருத்தன் பாருங்கள், அவன் நல்லா வேலை பார்க்குறான், உழைக்கிறான், ஆனால் அவனுக்கு ஊதியம் ரொம்ப கம்மியாக தான் தராங்க பாருங்கள். அப்போ நான் சொன்னேன், எப்போ நீ வந்து சம்பளத்தை கேளு, அதிகமாக கேளு, நீ நல்லா வேலை பார்க்குற, பயம் கேட்குறதுக்கு பயம், அதெல்லாம் தரமாட்டாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணிட்டு போய் கேளு. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், கர்த்தர் ஊழியக்காரன் என்ன சொல்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறோம், எங்கள் மூலியமாக கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. அப்போ நான் சொல்கிறேன், போய் என்ன பண்ணு, கேளு. கேட்குறதுக்கு என்ன ஆகுது, ரொம்ப ஒரு விஷயம் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்லி அந்த பையன் பார்த்தீங்கன்னா சோமன்ட்டு போய் கேட்கவும் கூட கொடுத்தாரு பாருங்க சம்பளம். ஆமென். ஏன்னா நம்ம சொல்லும் போது நிறைவேறணும், இப்படியா கேட்கலாமா, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, கர்த்தர் எப்படி உங்களை நகர்த்துறாரோ நீங்கள் அதை மட்டும் பேசினா போதும், கூட வேணாம் குறைக்க வேண்டாம். அப்போது கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பேசுகிறார், உணர்த்துறார், ஏவுவார், இதை போய் பேசு, இதை சொல்லுன்னு. நீங்கள் சில காரியங்களுக்காக ஆண்டவர்ட்ட விண்ணப்பம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, உடனே கர்த்தர் என்ன பண்ணுவான்னா அந்த ஜெபத்துக்கு பதில் உங்களுக்கு உணர்வை கொடுக்க ஆரம்பிப்பார். நீங்கள் என்னக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கான உணர்வு உங்களுக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கும். அந்த உணர்வில் தான் கர்த்தர் நமக்கு உணர்த்துறாரு, இதை போய் நீ இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நீ போய் பேசணும், இப்படி தான் போய் நீ என்ன பண்ணணும், சொல்லணும். அப்போ பாருங்க, அப்படி ஆண்டவருடைய வார்த்தை என்ன உணர்த்துறாரோ அதை நிறைவேற்றும் போது அற்புதங்களை பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கடவுளோடு முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே, பேசிகிட்டு இருக்கும் போதே கர்த்தர் உணர்த்த ஆரம்பிச்சிருவார், இதை செய், இப்படி பண்ணு, இங்கே இப்படி பேசு, இந்த வார்த்தையை சொல்லு, தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு. சில நேரத்தில் பொறுமையாருன்னு, அமைதியாரு, காத்துரு, என்ன காரியங்கள் உங்களோடு கர்த்தர் இடைப்படுறாரோ அதை நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் சக்ஸஸ் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்போது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடைய கூட பதிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பதிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உடைய முகத்தையும் உடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். சேர்ந்து வாசிப்போமா? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பார்த்தீங்களா? இப்போ
அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. உட்காந்து யாரை தேவன் ராஜாவாக தேர்ந்தெடுத்துக்கிறார் என்பதை என்ன பண்ணுறாரு, அங்கே போய் பார்க்குறாரு. உடனே ஒருத்தன் வரான் பாருங்க. அவனை பார்த்தா ராஜாவை போலே என்ன பண்ணுறான், உடம்பு அதுக்கேற்ற எல்லாமே இருக்குது, அமைப்பு. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்போ இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கும்போது எப்படி பார்ப்பாங்க? இப்போ எடுக்கிற இன்டர்வியூவில் என்ன தெரியுமா, அழகாக இருந்தால் தான் எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு. இப்போலாம் ஃபஸ்ட்டு மார்க்லாம் கிடையாது. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? சில கம்பெனிக்கெலாம் என்ன இருக்கணும், ஆள் அழகை பார்த்தாவே என்ன பண்ணுறான், உடனே ஏம்மா வந்துருமா, அந்த வேலைக்கு இந்த அம்மா கரெக்டாக இருக்கும், அந்த வேலைக்கு இந்த பையன் கரெக்டாக இருப்பான் அப்படின்ட்டு இவங்க அதை பார்த்து பண்ணுவாங்க பாருங்கள். வீடியோ பார்த்தேன் பாருங்கள், இதில் போட்டிருந்தாங்க. சிரிக்கக்கூடிய விஷயம். இந்த வடநாட்டு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட்டை எழுதுகிற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸ்ட்டை கேட்குறான், வாட் ஆர் யூ டூயிங் கேட்குறாரு. அதுக்கு போய் நேமை சொல்கிறாங்க, மை நேம் இஸ். பார்த்திங்களா அந்த இதுக்கு தான் டாக்டர் ஆக போகுதுங்க. இதெல்லாம் டாக்டராக உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அப்போது இவ்வளோ படித்து அவன் கேட்குற கேள்வி என்னன்றதுக்கே பதில் தெரியல. ஒரு சிம்பிள் வேடத்தில் சின்ன பிள்ளை கூப்பிட்டு கேட்டால் கரெக்டாக சொல்லும். வாட்ஸ் யுவர் நேம்னா அது கரெக்டாக நேமை சொல்லும். என்ன வேலை பார்க்குறோன்னா வேலையை சொல்லும். இவன் வேலையை கேட்டால் பேரை சொல்லுது, பேரை கேட்டால் வேலையை சொல்லுதுங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா அறிவு? சரீர வளர்ச்சியை பார்க்கும்போது என்ன ஆகுது, சரீர வளர்ச்சி முகத்தை இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் டிகிரி ஹோல்டரு, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா மார்க் எடுத்திருக்காங்க, அப்படி இப்படின்றாங்க. கேள்வி கேட்கும்போது அது புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு. யார் இந்த வெடியெல்லாம் பார்த்தீங்க? வந்து வரலையா உங்கள் செல்லெல்லாம்? உங்கள் செல்லாம் என்ன வருது? அப்போ பாருங்கள், அதில் என்னவா அறிவே இல்லை பாருங்கள். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், மனுஷ பார்வை எப்போதுமே வெளியே தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுது. ஆள் எப்படி இருக்காரு, ஆள் இந்த மாதிரி எப்படி இருக்காங்க, அப்படியாகும் இப்படியாகும். சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கலாம், பார்த்தீங்கன்னா அறிவே இருக்காது, முட்டாளாக இருக்குங்க. எது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைப்போம், அதுக்கு பார்த்தா பயங்கர அறிவாக இருக்கும், டேலண்டாக இருக்குங்க. நான்லாம் நிறையா பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கேன் பாருங்கள். சில பேர்லாம் பார்த்தா இவங்க நல்லா அறிவாக இருப்பாங்க, நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்கன்னு நினைப்போம். அங்கே போய் பார்த்தா புஷ்ஷுன்னு இருக்கும். ஹலோ, சிலது மண்ணுமா இருக்கும், மக்கு மாதிரி இருக்குன்னு நினைப்போம். அது பார்த்தா எப்படி இருக்கும், உட்காந்த இடத்துல இவ்வளோதான் குட்டியாக இருப்பாங்க. சில அக்காமார்கள் நானே பார்த்துட்டு பாருங்க, அப்படியே டேலண்ட் என்ன பண்ண, அப்படியே புகுந்து விளையாடுங்க. கம்ப்யூட்டர்லாம் டப் 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 டப்னு அப்படியே பார்த்தா மிரளுவோம், இவன் என்னடா இந்த லெவலில் இருக்கா அப்படின்ட்டு. தேவ பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள். இதே மாதிரி தான் அந்த காலத்துலேருந்து இருக்குது. இப்போ சாமுவேல் ஊழியக்காரன், அவரே பார்த்து என்ன பண்ணுறாரு, இவனைத்தான் கர்த்தர் அழைச்சிருக்காராக்கும். கரெக்டாக தான் இருக்குது. ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு, வாகு, முகம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கர்த்தர் என்ன சொல்கிறாராம், எப்பா நான் இவனை அழைக்கலை. என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தை நான் கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 2 மைகள் வந்து நிப்பாட்டுவாங்க, ஐயா சோம் பண்ணுங்க, என்ன இந்த பையனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், இந்த பையன் வந்து கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்துருக்கேன், அதனால் அவங்க சோம் பண்ணுங்கன்னு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார், நானும் பார்ப்பேன், பார்த்தா அந்த பையன் அவ்வளோ சூப்பராக இருப்பான், நல்லா இருப்பான், வைப்பான். இன்னொன்று பார்த்தா ஒரு மார்க்கமாக ஒரு அளவு இருக்கும். சரி, அவங்க சொன்ன மாதிரி பார்த்தாவே என்ன இருக்கும், ஆமாம் ஆண்டர் பார்த்தியா நல்ல அழகான பையனா, நல்லா அதாக இருக்க பையனை தான் ஆண்டர் தேர்ந்தெடுக்கிற போல் நானும் நினச்சிடுவேன். இந்த கை வைக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், நான் இவனை அழைக்கலை, அவனை அழைச்சேன். அவங்க தாய் தகப்பன்னு என்னன்னா, இந்த பையன் அழகான பையன், அந்த பையன் பாசத்தை அப்படியே கொட்டி வச்சுருப்பாங்க. அப்போது என்னவா, நாங்கள் கர்த்தருக்கு அப்படியே ஒப்படைச்சிருக்கோம், அப்படி சவும்படுங்க ஊழியத்தை செய்கிறதுக்காக ஒப்படைச்சிருக்கோம், ஆசீர்வதிங்க பாஸ்டர் அப்படின்வாங்க. அங்கே கை வைக்க போனால் நான் இவனை அழைக்கலை, அவனை அழைச்சிருக்கேன், அவனை இது பண்ணு, அவன் தான் எனக்கு வேணும், இவன் வேண்டான்னு. நான் சொல்லுவேன், அம்மா இவன் வேணாமா, அவன் தான் வேணுமான்னு. இப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுவும் அவங்க பையன் தானே, ஆனாலும் என்னவா, ஏன் அவனும் இவனை ஆண்டவர் இது பண்ணலை, ஏன்னா அவனை இல்லை பாஸ்டர் இவனை தான், அவன் இல்லை இவன், சொல்லுங்கள் அவன் இல்லை இவன். இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்துக்காக சில பேர்லாம் சோம் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுப்பாங்க பாருங்கள். அதை விட்டுட்டு இன்னொரு பையன் மேலே தான் அவங்க வரும் பாருங்கள், இன்னொரு பிள்ளைகள் மேலே தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், இவனை தான் அழைச்சிருக்கேன்னு சொன்னால் அதை பார்த்து வியந்திருக்கிறேன். ஓ, நம்ம வெளிப்பார்வையில் பார்க்குறோம், ஆனால் கடவுள் பார்க்குறது வேற. கடவுள் ஏதோ ஒரு இருதயம், அந்த இருதயத்தில் ஏதோ சில விஷயம் அசைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இதை பார்த்தோன்னே என்ன, வெளியே பார்த்து ஐயா என்ன பண்ணிட்டார் ஊழியக்காரன், இவனைத்தான் கர்த்தர் அழைச்சாரா அப்படின்னு போகும்போது கர்த்தரோ என்ன சொல்கிறாரு, நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தேவபிள்ளைகளே, கர்த்தர் பார்ப்பது இருதயம். இவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நீங்கள் ஜெபிக்க முன்னாக்க வரும்போது உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த இருதயம் தாழ்மையாக இருக்குதா, இந்த இருதயம் இரக்கமாக இருக்கா, இந்த இருதயம் மன்னிக்கிற இருதயமாக இருக்குதா, இந்த இருதயம் உண்மையாக கர்த்தரை நேசிக்குதா, அல்லது இந்த இருதயம் உலகத்தை நேசிக்குதா, இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு பாருங்க. அதான் நான் சொல்லுறேன், பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பாஸ்டர்லாம் வெளியே பார்க்கும்போது அப்படியே கடவுளுக்கு பவர்ஃபுல் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் தேவன் அங்கேருந்து அவங்களுக்கு கிரியை நடப்பிக்க மாட்டார். ஏன் தெரியுமா, நம்ம வெளியே பார்த்து பயங்கர பவர்ஃபுல்னுவோம்,
அங்கே கிரியை நடைப்பிக்காது. ஏன்னா உள்ள அவன் வேற ஒரு ஆளாக இருப்பான். கர்த்தர் தள்ளிடுவார். பாருங்க, சில நேரங்களில் என்ன தான் நடிப்பு வேஷம் போட்டாலும் வாழ்க்கையில் சில பாதைகளில் பிரச்சனையில் போகும்போது அவங்க யார் என்பதே விளங்கிடும். அவங்க இருதயம் என்ன என்பது அவங்க செய்கையில் தெரிஞ்சிடும். அது எப்போ காமிக்குதான்? வாழ்க்கை காமிச்சிடும் நமக்கு. நாங்கள் என்னதான் நடித்தாலும் என்ன ஆகுது? என்னதான் போலி வேஷம் போட்டு நல்லவங்க மாதிரி நாங்கள் இப்படித்தான், ஆனால் அவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க. செய்கிறதெல்லாம் எந்த எண்ணத்தோடு செய்வாங்க? வேற ஒரு தாட், வேற ஒரு எண்ணம். என்னென்னா உள்ளெல்லாம் வெறுப்பு, ஆனால் வெளியே நடிக்கிறது. உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும் தாங்க விரும்புகிறேன், உங்கள் மேலே நான் தான் அக்கறையாக இருக்கேன், நான் தானே அவ்வளோ கேள்விகள்லாம் கேட்குறேன், நீங்கள் என்ன செய்றீங்க ஏது செய்யணும் விசாரிக்கிறேன் பார்த்தீங்களா, நான் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கேன். இந்த வெளியே பார்த்தோம் சொல்லி மயங்கிடுவான். ஆனால் கவனிக்கணும் என்ன அப்படின்னா, இவங்க என்ன இருதயத்தோடு இதை செய்கிறாங்க. இயல்பான இருதயத்தோடு செய்யறதுன்னு ஒன்று இருக்குது, இயல்பில்லாது ஒன்று இருக்கு பாருங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இன்னைக்கு நடிக்கிறவங்க நாளை பண்ண இன்னொரு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் இவங்க யாருன்றது அவங்க சுயரூபம் வெளிப்பட்டுரும். அப்போ கண்டுபிடிக்கணும். அப்பயும் சில பேர் கண்டுபிடிக்க மாட்டான். என்னன்னா, பார்க்க வேண்டிய விஷயத்தெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு பார்க்க வேண்டான்றதை பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. எதை பார்க்கணுமோ அதை பார்க்கறத விட்டுருவான். ஏமாத்துறதெல்லாம் பார்ப்பாங்க, உத்து கவனிப்பாங்க. என் மேலே உங்க எவ்வளோ அன்பு தெரியுமா? தேவப்பிள்ளைகளை விளங்கிக்கலுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்க இறுதி வெளிப்படும் பாருங்க. வெளிப்படும் போது இப்படியே இருப்பான் பாருங்க. சில பேர் முட்டாளாக இருப்பான். கவனிக்கணும். பாரு, அவங்க செயல்கள் எப்படினாலும் வெளிப்படும். வெளிப்படாமல் இருக்க போதே கிடையாது. உண்மையானவன் எப்போவுமே உண்மையாக தான் இருப்பான். எங்கேயுமே அந்த உண்மைத்தன்மை, தங்கத்தின் தன்மை மாறும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே தங்கம் போல கவரிங் செயின் எவ்வளோ போட்டாலும் என்ன ஆகுது? அதுலேயும் தெரியுது. கழுத்தில் போட்டோடனே சில பேர்த்துக்கு என்ன ஆயிரும்? கழுத்தை தின்ன ஆரம்பிச்சிடும். கழுத்தை தின்னுதா இல்லையா? வீட்டுக்கு திட்டாங்க, ஏன்டா என் ஜுவல்லாம் போய் இடம் வச்சு ஒரு செயினாச்சு என் கழுத்தில் போட விட்டியா? கழுத்தெல்லாம் அரிக்குது, எனக்கு கவுரி செயின் ஷேடுன்னு உனக்கு தெரியாதா? ஒத்த செடியாச்சும் விட்டு வச்சாடா? சண்டை போடுறாங்களா இல்லையா வீட்டில்? ஏன்னா என்னதான் கௌரியில் நீங்க தங்கமெல்லாம் பூசினாலும் அதோடைய தன்மை என்ன தெரியுதா இல்லையா? கழுத்தில் போட்டோடனே தெரிஞ்சிருது சில பேர்த்துக்கு. ஒரிஜினல் கார்டில் டூப்ளிகேட் தான் ரொம்ப பளபளன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதே போல தான் பொய் பேசி அழகாக உண்மையாக நடிக்கிறான் பார்த்தீங்களா? அதை யாருனாலும் அப்படியே ஏற்றுக்குருவாங்க, அப்படியே மயங்குவாங்க. அது ஒரு மயக்க சக்தி இருக்குது. அப்படியே மயக்கியே போர்வைக்குள்ளே போய்கிட்டே இருப்பாங்க. கவனிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகள் எதை ஏமாந்துடக்கூடாது. எனக்கே இந்த காரியம் கிளாஸ்லாம் எடுத்துருக்காரு. அடுத்த வாரம் சொல்கிறேன் எப்படி எடுத்தேனா, எப்படி இருந்தேன், எப்படி ஆண்டவர் பார்க்க வச்சார் அப்படின்னு. தேவ பிள்ளைகளே கவனிக்கணும். அப்போ என்னவா, எப்படினாலும் அந்த தன்மை தெரிஞ்சிடும். தங்கத்தின் தன்மை கண்டிப்பாக தெரியும், கௌரியுடைய தன்மை கண்டிப்பாக தெரியும். அப்போ கௌரிங்க என்ன போட்டோன்னு என்ன ஆயிடுது? எவ்வளோ தான் தங்கமான போட்டு ஜொலிச்சாலும் வெளியே தன்னா நானும் கோல்டு தான் சொல்லி கௌரிங் செயின் காமிச்சாலும் ஒன்றை காட்டில் பல இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு போட்ட உடனே என்ன ஆகுது? அவங்கள கொன்றுது. கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்குது. உண்மையா இல்லையா? சில பேருக்கு அரிக்குதா இல்லையா? அவள் தங்கத்தின் தன்மை அதில் தெரியுது. ரெண்டாவது என்னது, நாள் ஆக ஆக என்ன ஆகுது? அப்படி பிரைட்டாக இருந்தது என்னது? போக கொஞ்சம் கொஞ்சமாக. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பொய்யா நடிக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அளப்பறையை பார்க்கணும். அப்படியே இப்போ ஒரு குடும்பத்தில் இருப்பானா, குடும்பத்தில் ஒரு மருமகளாக இருக்கலாம், ஒரு மருமகனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அப்படி சொல்லுங்க மாமா, சொல்லுங்க, ஐயோ அச்சோ சொல்லுங்க மாமா எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்புறம் போக போக என்ன ஆகுதா? கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்குது. சரி நம்ம அதான் கேட்டேன், விசாரிச்சல. அப்புறம் என்ன, அதெல்லாம் நல்லா என் பாரமாக தான் இருக்குது. வீட்டில் தெரிய ஆரம்பிக்குதா இல்லையா? அதான் ஒரிஜினல். தேவபிள்ளைகளே விளங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், வாப்பா நீ என் பிள்ளை, நீ டூப்ளிகேட்டாக நடிக்க வேண்டாம், நீ என்னை சார்ந்து கொள், என் ஸ்வாபம் உன்னிருந்து வெளிப்படும். ஆமேன். தேவ ஸ்வாபம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா? அந்த ஸ்வாபம் யாரெல்லாம் விரும்புகிறீங்க? ஆண்டோட ஜெபம் பண்ணும்போது தன் ஸ்வாபத்தை நமக்குள்ள என்ன பண்ணுவாராம்? கடத்தி விடுகிற தேவன். ஆண்டவரே, நான் பொய்யாய் வாழ்வதை வெறுக்கிறேன், பொய்யாய் நடிப்பதை நான் வெறுக்கிறேன். ஏன்னா இந்த இருதயத்தை கர்த்தர் விரும்பவில்லை. உங்களுடைய இருதயத்தில் எந்த குணம், ஆழமான குணம் அசிங்கமாக ஒளிஞ்சிருந்தாலும் கர்த்தருக்கு பிடிப்பதில்லை. கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை திருந்துறதுக்கு உனக்கு வாய்ப்புகளை தரேன், அதை எடுத்து போட மேலே கர்த்தர் பிரியம் வந்துடும். ஜெபிக்கிற மேலே கர்த்தருடைய பிரியம் வரும். ஆமேன். ஆண்டவரே, நான் பொய்யா இருக்கக்கூடாது, பொய்யான மனுஷனை கர்த்தர் விரும்பலை, பொய்யான ஒரு ஆளாக நடிக்கிறன கர்த்தர் விரும்பலை. சொல்லுங்க, கர்த்தாவே பொய்யான ஆளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஸ்பாவத்தை எனக்குள் கட்டவிடும், என் இருதயம் உமக்கு பிரியமாக இருக்கும்படி மாற்றுங்க. நீங்கள் என் மூஞ்சியோ உடம்போ பார்க்கல, ஆனால் மனுஷங்க என்னத்தை பார்க்குறான்? முகம், 6 பேக்,
இன்றைக்கி வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இதெல்லாம் போடுறான் வீடியோவில். உடம்பு அவுத்து போட்டோன்னா என்னப்பா எல்லாம் பார்க்குறான், 6 பேக், தொட்டுக்கிறவா அவங்க கையை மசிலில் பிடிச்சிக்கிறவா சொல்கிறேன்னா இல்லையா? பார்த்தோன்னே ஒரு மயக்கம் ஒரு மாதிரி ஆயுது பாருங்க. தேவர்களே பயங்கர வேண்டாம் வேண்டாம், அது கத்தட்ட ஒப்படைப்போம். கத்தர் அந்த மசில கிசெல்லாம் பார்க்கறதெல்லாம் முக அழகுகளெல்லாம் பார்க்கல. கத்தர் சொல்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறேன். என்ன பார்க்கிறேன்? நாம் இன்னுமே நீங்கள் என்ன தான் சொல்லுங்களேன், வெளியே பார்த்தாவே யாரை ஃபஸ்ட்டு பார்க்குறோம்? ஓப்பனாக சொல்லணும், மயங்கி விழுது எதனால தான்? முக அழகில் தான். முக அழகில் என்ன ஆகுது? மனசெல்லாம் சிலர் பார்த்தோன்னே மேட்ரை முடிச்சிடுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா இச்சையோடு பார்க்குற எவனும் மேட்ரே முடிச்சாச்சுன்றாரு. புரியுதுங்களா? ஆகையால் தான் தேவ பிள்ளைகளே, அழகு வீண், மாயை எல்லாம் வஞ்சிக்கும். அதுக்காக நீ அழகாகவே இருக்க வேண்டாம் நான் சொல்லலை. அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஆமென். அசிங்கமாக இருக்கணுமா? இல்லை, அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஆனால் தேவன் எதிர்பார்க்குற அழகு எது தெரியுமா? ஹார்ட். அடுத்த வாரம் ஒவ்வொன்றா நம்ம அந்த அழகான ஹார்ட்டை பார்க்க போகிறோம். அப்போ அதை பார்த்து நம்மகிட்ட இருக்கிற பொல்லாத ஹார்ட்டெல்லாம் ஒப்படைச்சு நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர்ட்ட ஒப்படைச்சு அவர் ஹார்ட்டுக்கு நேராக தேவன் நம்முடைய ஹார்ட்டாக மாற்ற போகிறார். ஆமென். அந்த ஹார்ட்டு தேவன்கிட்டேருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இழுத்துரும். இன்றைக்கி இது நல்லா ரொம்ப முக்கியம். இதை அடுத்து பார்க்க போகிறோம் இந்த இருதயத்தை பற்றி. இன்றைக்கி இதோடு முடிக்கிறேன். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த இருதயத்தை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆமென். எல்லாம் எழுப்பி நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.